ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். இதை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் தான் ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்து இவர் வந்தார். அப்புறம் எல்லாமே இங்க இருக்காங்க. இது பல ஆண்டு காலமாக இங்க வந்து சித்தர்கள் தவம் இருந்து சக்தி பெற்ற இடம். ஏன்னா இது வந்து அம்மா பராசக்தியும் பரமேஸ்வரனும் இந்த பாறையில் அமர்ந்து, இந்த பாறை தெரியும் உங்களுக்கு, இந்த பாறையில் அமர்ந்து தவநிலையில இருந்திருக்காங்க. அதை சித்தர்கள் பார்த்து அதை அந்த இடத்த வந்து இந்த குகையை வந்து அவங்க பயன்படுத்தி ஆக வளர்த்து இது இன்னும் வந்து இந்த இடத்துல சக்தி பெற்று வராங்க. அதுல நானும் ஒருவன். நான் சக்தி பெற்ற இடம், நான் முக்தி பெற்ற இடம், நான் இறைவனை உணர்ந்த இடங்கள் எதுன்னா இதுதான். எனக்கு இதுதான் இதுல இருந்து தான் நான் முளைச்சு வந்தேன். இங்கதான் நான் சக்தி பெற்ற இடம் இது. இந்த இடத்த வந்து பாத்துங்க. இதுக்கு நீங்க வந்து செல்லுல பார்த்தாலே உங்களோட கர்ம வினைகள் அகன்று போயிடும், உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இது மாதிரி இயற்கையான முறைகள்ல வந்து நாங்க தியானம் பண்ணி கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் ரொம்ப வேதனைகளை பட்டு அவர்கிட்ட வந்து பல சோதனைகளை கடந்து நாங்க வந்து இந்த வரத்தையும் சக்தியும் வாங்கி மக்களுக்கு நாங்க நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து தச்சுருவா அவங்க இருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு உணர்றதுக்கு சும்மா பார்க்கறவங்களுக்கு தெரியாது. தச்சுருவா அவங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்திருக்கேன்னா நான் வந்து இதை வெளியே மக்களுக்கு இதை கொண்டு போகணும், நான் இங்க வரணுன்றதை அவர் கூப்பிட்டதுனாலதான் என்னால வர முடிஞ்சது. ஆனா இதை 4 மக்களுக்கு தெரியணும், அவங்களும் இந்த இடத்துக்கு வரணும், பலனை பெறணும் அப்படின்றது என்னோட ஆசை. இப்படியெல்லாம் இது வந்து லைவா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து ஒளிமரவெல்லாம் எதுவுமே கிடையாது, பூராமே லைவா கொடுத்துட்டு இருக்கேன். இங்க ஒளிமரவுக்கோ ஏமாத்துறதுக்கோ பொய் பேசுறதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. லைவா கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் பூஜித்து நான் சக்தி பெற்ற இடம், நான் இறை வழிபாட்டுல நான் என் சக்தியை உணர்ந்த இடம் இது. அப்பன் எனக்கு காட்சி கொடுத்த இடம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புனிதமான இடம். இதை பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழ நான் அன்பார்ந்து நல்ல மனசார நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்பாட்ட. ஓம் நமச்சிவாய்.